சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். நகை திருட்டு தொடர்பாக அஜித்குமார் மீது புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். முன்னதாக நகை திருட்டு தொடர்பாக கோவில் ஊழியர்களே தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை எடுத்து போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்த போது கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு திருட்டு தொடர்பாக விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட 27 வயது கோயில் பாதுகாவலர் ஒருவர் இறந்துவிட்டார். இது அவரது குடும்பத்தினரால் காவலில் வைக்கப்பட்ட மரணம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளது. சிவகங்கையில் உள்ள மதபுரம் காளியம்மன் கோவிலில் காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறார். 42 வயது பக்தர் ஒருவர் அளித்த திருட்டு புகாரின் பேரில் திருப்புவனம் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நிகிதா அஜித்குமாரிடம் வாகனத்தை நிறுத்தச் சொன்ன பிறகு காரில் வைத்திருந்த 80 கிராமுக்கு மேல் தங்க நகைகள் காணாமல் போனதாக குற்றம் சாட்டினார். அந்த பெண் தனது உடல் ஊனம் காரணமாக தனது வாகனத்தை நிறுத்த அஜித்திடம் உதவி கேட்டுள்ளார். காரை ஓட்டத் தெரியாததால் காரை நகர்த்த அஜித் வேறு ஒருவரிடம் உதவி கேட்டதாக கூறப்படுகிறது. 1 மணி நேரம் கழித்து அவர் கார் சாவியை திருப்பிக் கொடுத்ததாக கூறினார். அவரது புகாரை தொடர்ந்து அஜித் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அவர் விடுவிக்கப்பட்டாலும் அமைதியில் அவர் மீண்டும் காவலில் எடுக்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். சிறிது நேரத்திலேயே அவரது மரணம் குறித்து குடும்பத்தினருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். அஜித்குமாரின் சகோதரர் நவீன் போலீஸ் விசாரணையின் போது மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டு கொடூரமான தாக்குதலுக்கு ஆளானதாக குற்றம் சாட்டினார். என்னையும் சேர்த்து 5 பேர் அழைத்துச் செல்லப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டனர். நிகிதா ஊனமுற்றவர் என்பதால் தனது வாகனத்தை நிறுத்துமாறு அவரிடம் அஜித்குமாரிடம் கேட்டாள். ஆனால் அவருக்கு வாகனம் ஓட்டத் தெரியாது. அதனால் அவர் வேறு யாரிடமாவது கேட்டார். பின்னர் நகைகள் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் அவரை மோசமாக தாக்கினர் என்று நவீன் கூறினார். அவரை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக அவர்கள் அவருக்கு முன்பு 1/2 மணி நேரம் என்னை அடித்தார்கள். என்னை மண்டியிட வைத்தார்கள். என் சகோதரனுக்கு எந்த குற்ற பின்னணியும் இல்லை. அவர் வாயை மூடி அடித்து உதைத்தார்கள் என்று அவர் மேலும் கூறினார். அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 6 காவலர்களை சஸ்பெண்ட் செய்தனர். இருப்பினும் அஜித்குமார் கொலையில் மர்ம முடிச்சுகள் இருப்பதாகவும் உரிய நேர்த்திக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அஜித்குமார் தாக்கப்பட்ட காவல் நிலையத்தை சுற்றியிருக்கும் வியாபாரிகள் மிகவும் வேதனையோடு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். மாலை 4 மணி அளவில் அஜித்குமாரை டெம்போவில் அழைத்து வந்ததாகவும் அவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு சென்றதாகவும் தாங்கி நடந்து சென்றதாகவும் கூறினர். அது மட்டுமல்லாது அஜித்குமாரை அழைத்துச் சென்று ஒருவர் கூட சீருடை அணியவில்லை, கால் சட்டை போன்ற உடையை தான் அணிந்திருந்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் திரும்பி வரும்போது அவர் நடந்து வரவில்லை. 5 பேர் தூக்கி கொண்டு வந்து ஆட்டோவில் போட்டு எடுத்துச் சென்றனர் என வேதனையுடன் தெரிவித்தனர். அஜித்குமாரின் அலறல் சத்தம் பல மீட்டர் தூரத்திற்கு கேட்டதாகவும் மனம் பதறி போய் வியாபாரிகள் விசாரித்த போது அனைவரையும் போலீசார் அப்புறப்படுத்தியதாகவும் கூறுகின்றனர். ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தம் மனதை உலுக்கியதாகவும் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தனர். ஏற்கனவே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் காவல்துறையினரால் உயிரிழந்ததாகவும் நாளை இதுபோல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் கேள்வி எழுப்பினர். பேசிய ஒரு சிறுவன் தனது மாமா அடிக்கப்படுவதையும் கண்ணால் பார்த்ததாகவும் மிகவும் கொடூரமாக தாக்கியதாகவும் அவரது ஒரு விரலாக உடைத்ததாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். தொடர்ந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்த அஜித்குமார் தண்ணீர் கேட்டபோது அவரை செருப்பால் அடித்ததாகவும் மிகுந்த வருத்தத்தோடு அந்த சிறுவன் கூறினார்.